நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள தேவரே உமக்கு நன்றி அப்பா. சோதரம் தகப்பனே உமக்கு சோதரம் 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 சோதரம். நீ நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர் ஆவியானவரே அப்பா. சோதரம் தகப்பனே அப்பா உமக்கு நன்றி. இந்த காலை வேளையில அப்பா உங்களுடைய சமூகத்துக்கு எங்களை வர வச்சிருக்கீங்கப்பா ஆவியானவரே. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. எங்கு 2-3 பேர் கூடியும் நாமத்தினாலே ஆவியானவரே அப்பா இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த காலை வேளையில எங்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறதற்காக நன்றி. எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த பிரேயரை அப்பா ஆரம்பிச்சதும் நீங்க இன்னைக்கு நீங்க கொண்டு வந்ததும் ஆரம்பிச்சதும் தகப்பனே அப்பா உம்முடைய கிருபை உம்முடைய தயவு தான் டாடி. ஆவியானவரே உம்முடைய கிருபை இல்லாம எதுவுமே இல்லப்பா ஆவியானவரே அப்பா. நோவாவுக்கு அப்பா கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது போல ஆவியானவரே அப்பா எஸ்தர் ராஜாத்துக்கு தகப்பனே மனுஷர் கண்கள்ல அப்பா பாக்குற எல்லா கண்கள்ல தயவு கிடைத்தது போல இன்னைக்கு அப்பா உம்முடைய கண்கள்ல எங்களுக்கு கிருபையும் தயவும் கிடைத்ததற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆவியானவரே அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய சமூகத்துல ஆவியானவரே அப்பா எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா ஆவியானவரே. தரை மட்டும் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களால ஒன்றும் முடியல, எங்களால ஒன்றும் கூடாதுப்பா. என் தேவனால மாத்திரம்தான் கூடும் தகப்பனே. இந்த நாள் வரைக்கும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு வருகிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவரே. ஸ்தோத்திரம் 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 ஆவியானவரே அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் பா. ஸ்தோத்திரம் 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 ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் பரலோக தேவனே ஆவியானவரே அப்பா. ஸ்தோத்திரபா சதர கலதரபா. இந்த இடத்த நீங்க ஆளுகை செய்யுங்க தகப்பனே ஆவியானவரே. எங்களை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா ஆவியானவரே. உடைய வார்த்தையை தகப்பனே எங்க வாயில வைக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம்ப்பா ஆவியானவரே அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே ஆவியானவரே. ஷதாரி கலெந்தரே புஷகலதரபா ஆவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி 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 எங்களுக்கு தகப்பனே ஆவியானவரே. வழிகாட்டியா இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்க குடும்ப மருத்துவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. சகல நோய்களையும் ஆவியானவரே அப்பா நீர் அப்பா குணமாக்குகிறவர் கர்த்தர் ஆவியானவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆவியானவரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய சமூகத்துல வந்தா எங்களுக்கு பேரானந்தம் ஆவியானவரே அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. என்னதான் எங்களுக்கு கவலை கஷ்டம் வந்தா என் தகப்பனை நோக்கி அப்பான்னு அப்பா உட்காரும் போது ஆவியானவரே எங்களுக்கு நீங்க ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறீங்க. உலக கவலைகள் இருந்தாலும் ஆவியானவரே பொறுப்புகள் இருந்தாலும் அப்பான்னு நாங்க உட்காரும் போது ஆவியானவரே உங்க பூரண அன்பை எங்களுக்கு தரீங்களேப்பா. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே உமக்கு நன்றி. பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன்.
தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். பலிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பலிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. ஆமென். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென். அப்பா அப்பா எல்லா சூழ்நிலையிலும் நாங்க துதித்து கொண்டுதான்ப்பா இருப்போம். அப்பா எங்களுக்கு பெலன் தாங்க. ஆவியானவரே துதிக்கிற பெலனை தாங்கப்பா. ஆவியானவரே அப்பா வேலை செய்கிற பெலன். ஆவியானவரே எல்லாத்துக்குமே நாங்க பெலன் கேட்கிறோம்ப்பா. ஆனா தகப்பனே ஆவியானவரே துதிக்கிற பெலனை எங்களுக்கு தாங்க. பவுலும் சீலாவும் தகப்பனே அப்பா சிறைச்சாலையில தகப்பனே ஆவியானவரே ஜெபித்தார்கள் துதித்தார்கள்னு வாசிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அவங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்திருப்பாங்க. உடல் அளவுலையும் மன அளவுலையும் சோர்ந்து போய் இருந்திருப்பாங்கப்பா. ஆனா தகப்பனே அவங்களுக்கு டாடி ஆவியானவரே அப்பா துதிக்கிறதுக்கு பலனை கொடுத்தீங்க. அதே போல எங்க சூழ்நிலையில என்ன இருந்தாலும் இந்த காலை வேளையில எங்களுக்கு துதிக்கிறதுக்கு ஒரு பலனை கொடுங்க. ஷாத்தாரி
கலெந்தரே கலாதரபா. அவியானவரே துதிக்க முடியாத சூழ்நிலைதான். ஆனா தகப்பனே எங்களை துதிக்க வைக்கிறீங்கப்பா. அவியானவரே அப்பா பெலனை கொடுக்குறீங்கப்பா. அவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை வேலையில தகப்பனே உங்களுடைய சமூகத்துல அவியானவரே அப்பா எங்களுக்கு ஒரு பெலனை கொடுங்க. அவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே எங்களுக்கு ஒரு பெலனை கொடுங்க. அவியானவரே சோர்வின் ஆவியை எடுத்து போட்டு ஆவியானவரே அப்பா உற்சாகத்தின் ஆவியை தாங்க. உற்சாகமாய் ஜெபித்து உற்சாகமாய் துதிக்க தகப்பனே உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம்ப்பா. எங்களை ஆவியானவரே அப்பா நுரப்புங்க. ஆவியானவரே உங்களுடைய மகிமையினால நுரப்புங்க. உங்களுடைய துதியினால நுரப்புங்க. ஆவியானவரே அப்பா சபாலாதரி கலந்தரேபு ஷரரதரி கலந்தரபா நிதிரி கலந்தர கலதரப ஷபரபரி கலந்தரபா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே இந்த இடத்துல நீங்க அசைவாடுங்க. ஆவியானவரே அப்பா நீங்க அசைவாடுங்க. ஆவியின் கரம் இங்க இருக்கும் போது ஆவியானவரே எங்களுக்கு ஒரு குறைவும் இல்ல. பரிசுத்த ஆவியானவரே நீங்க இருக்கிறீங்கப்பா. ஆவியானவரே எங்களை நிரப்புகிறீங்கப்பா. இந்த காலை வேலையில தகப்பனே நம்முடைய சமூகத்துல நாங்க வந்திருக்கிறோம். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்வபாபாபாலாதரி கலந்தரேபோ சிறிரி திரி கலந்தரபா தகப்பனே ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே ஆவியானவலாதரி கலந்தரேபோ ஷரீரி திரி கலந்தரபா. ஆவியானவரே எங்களுக்கு புது பெலன். ஆவியானவரே அப்பா இந்த காலை வேலையில அப்பா கழுகுக்கு சமமான வயது வாழ திரும்ப வயது போல் ஆகிறதுன்னு சொல்லியிருக்கீங்களே. ஆவியானவரே கழுகுக்கு சமமான பலன். ஆவியானவரே முதிர் வயதாலும் அப்பா புஷ்டியா இருக்கிற பலன். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் என் தகப்பன் இந்த காலை வேலையில எங்களுக்கு தாங்க. எங்க முழங்கால்கள் ஸ்திரப்படணும். ஆவியானவரே அப்பா எங்கள் உடல் சோர்வு அசதிகள் எல்லாம் எடுத்து போடுங்க. ஆவியானவரே அப்பா ராதாரி கலந்தரபு ஷரரதரி கலதரபா. ஆவியானவரே அப்பா ரபாலதரி கலதரபு ஷபரபரபரி கலதரபா. என் பலனாகிய கர்த்தாவே நாங்க உண்மைதான் தகப்பனை நம்பி இருக்கிறோம். ஆவியானவரே நாங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவது இல்ல. ஆவியானவரே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுவது இல்ல. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவது இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவது இல்ல. நாங்க குறைந்து போக மாட்டோம். குன்றி போக மாட்டோம். ஆவியானவரே கலங்கிட மாட்டோம். என் தகப்பன் நீங்க இருக்கையில எங்களுக்கு என்ன கவலை இருக்கணும்பா. ஆவியானவரே ஷாத்தாரி கலந்தரேபோ ஷரரி திரி கலந்தரபா. எங்களுக்கு எல்லாவுமாக நீங்க இருக்கிறீங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பனே நாங்க எதையும் இழந்து போகல. நாங்க இழந்துட்டோம். பாபாரபால திரி கலந்தரபா ஷரரி திரி கலந்தரபா. குடும்ப தகப்பா ரபால திரி கலந்தரேபோ ஷரரி திரி கலந்தரபா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனை இழந்துட்டோம்னு சொல்ற இல்ல. ஆவியானவரே சகலத்தையும் திருப்பி கொள்வாய் நீங்க சொல்றீங்கப்பா. ஆவியானவரே சகலத்தையும் ஆவியானவரே அப்பா ஒன்றுமே குறைவுபடாமல் தகப்பனே ஒன்று விட்டு போகாமல் ஆவியானவரே அப்பா சோதர தகப்பனே நாங்கள் துன்பத்தை கண்ட அப்பா நேரத்துக்கும் காலத்திற்கும் சரியான மகிழ்ச்சியான தருணத்தை நீங்க தருவீங்க. ஆவியானவரே இரட்டத்தனையாய் தருவீங்கப்பா. ஆவியானவரே யோபின் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்த கர்த்தர். இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்த கர்த்தர் எங்கள் பின்னிலைமையை தகப்பனே இந்த அப்பா இந்த காலை ஜெபத்துக்கு பின்னாடி தகப்பனே ஆவியானவரே எங்கள் இரட்டத்தனையாக நீங்க ஆசீர்வதிக்க போறீங்கப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே யோபு கண்ட துன்பத்துக்கு பதிலாக தகப்பனே 4 தலைமுறை இருந்து அவங்களை ஆசீர்வதிச்சீங்களேப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. லிதிரி கலந்தரபோ சகலதரி கலதரபோ ஷரரிதிரி கலதரபா. தேவ ஆவியானவரே அப்பா இந்த இடத்தை நீங்க நிரப்புங்க. ஆவியானவரே எங்களை திருப்தியாக்கி நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. உலக காரியத்துல எல்லாம் நாங்க திருப்தி அடையணும்பா. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுடைய சமூகத்துல வந்தா நாங்க திருப்தி அடைய கூடாதுப்பா. என் தேவன் அப்பா உங்களுடைய அன்பினாலும் அபிஷேகத்தினாலும் எங்களை நிரப்புங்க. ஷத்தரி கலந்தரேபோ ஷரரிதிரி கலதரபா. தகப்பனே ஆவியானவரே இந்த இடத்துல நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. ஆவியானவரே ஷத்தரி கலதரபா சகலதரபா நிதிரி கலந்தரபா ஷரரிதிரி கலதரபா. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க. ஆவியானவரே அப்பா ரதரி கலந்தரேபோ ஷரரிதிரி கலதரபா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை நடத்துங்க. எங்க தேவைகளை சந்திக்க வைங்க தகப்பனே. ஆமென் டாடி. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. திருப்தியாக்கி நடத்திடுவார். தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார். பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார். தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார். பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம்.
கோடி நன்றி சொல்லுவோம். ஆமென். பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000மாய் பெருக செய்தார். 5 அப்பங்களை 1000மாய் பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். ஆமென். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி சொல்லுவோம். பொன்னோடு பொருளோடு புறப்பட செய்தாரே. பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. ஆமென். ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி சொல்லுவோம். நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ செய்வார். ஆமென். முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ செய்வார். திருப்தியாக்கி நடத்திடுவார். தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார். பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார். தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார். பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஆமென். தகப்பனே, எங்களை திருப்தி ஆக்குகிற தேவன் ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த இடத்தை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. ஆவியானவரே, நீங்க இருக்கிறீங்க. நாங்க எங்களை அப்பா சோதர தகப்பனை ஆளுகை செய்யறீங்க. நீங்க தான்ப்பா பேசி கொண்டு இருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, நீடிய ஆயுளை தருகிறவர். ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனை ஷாத்தாரி கலைந்தரே புஷாரி திரி கலைதரபா. ஆவியானவரே, முதிர் வயதிலும் பசுமையான அப்பா வாழ்க்கை எங்களுக்கு வச்சிருக்கீங்கப்பா. ஆவியானவரே அப்பா, எங்களுக்கு வயது போகுதேன்னு ஆவியானவரே நாங்கள் இல்லாமல் இருக்க தகப்பன் நாங்கள் யோசிக்காமல் இருக்க எங்களோடு பேசுகிற தேவன். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே ரபாலா தரி கலந்த ரெபோ ஷரி ரிதிரி கலந்தரபா. நாங்கள் நன்மை கிடைக்காம இத்தனை வருஷம் இருந்தாலும் தகப்பனே ஆவியானவரே அப்பா மறுபடியும் சொல்றீங்க, நாங்கள் கண்ட அப்பா சோதரத்தை துன்பத்தை கண்ட வருஷத்திற்கு பதிலாக ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே கழிப்பு உண்டாக டாடி நீங்க ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருவீங்க அப்பா. சரியாய் மகிழ்ச்சி ஆக்குற வருஷங்களை தருவீங்கப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா, நீங்க உங்களுடைய பிள்ளைங்கள் அப்பா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அப்பா நீர் ஆயத்தம் பண்ணி வைத்தவைகள் தகப்பனே எங்களுக்கு இருதயங்கள் அப்பா நினைச்சிருக்காதுப்பா. எங்கள் கண்கள் பார்த்திருக்காதுப்பா. எங்கள் காதுகள் அப்பேற்பட்ட நன்மைகளை கேட்டு இருக்காதுப்பா. ஆனா தகப்பனே, நீர் உண்டு பண்ணி வச்சிருக்கிற நன்மைகள் அவ்வளவு பெரிதா இருக்கு. ஆவியானவரே, அதை சுதந்திரத்து கொள்ள தகப்பனே ஆவியானவரே எங்களுக்கு விசுவாசத்தை கொடுங்கப்பா. ஆவியானவரே விசுவாசத்தை கொடுங்க தகப்பனே. ஆவியானவரே அப்பா, நீங்க எங்களுக்கு தருவீங்க. நீங்க எங்களுக்கு தருவீங்க. நீங்க எங்களுக்கு தருவீங்க. விசுவாச அறிக்கை செய்ய என் டாடி எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. யாக்கோபின் ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே ஜெபத்தை கேட்டு டாடி ஆவியானவரே குடும்பத்தை ரட்சித்த கர்த்தர். ஆவியானவரே இன்னும் வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்தை நீங்க உங்களுடைய அப்பா அப்பா உடன்படிக்கையின் பொருட்டு நீங்க அப்பா செழிப்பா வச்சு கொண்டு இருக்கிறீங்கப்பா. இஸ்ரவேல் தேசம் இன்னி வரை
வரைக்கும் டாடி நீங்க ஆவியானவரே அப்பா உங்களுடைய கரம் அந்த தேசத்து மேல இருக்கிறது போல எங்களோடு நீங்க உடன்படிக்கை பண்ணிருக்கீங்களப்பா. ஆவியானவரே எங்களை தேர்ந்தெடுக்கும் போது எங்களோடு உடன்படிக்கை பண்ணிருக்கீங்களப்பா. அந்த உடன்படிக்கை நீங்க நினைவு கூர்ந்து ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே எங்களுக்கு நன்மைகளை கட்டளையிடும்படிக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே ஒரு பலவீனம் இருக்க கூடாது. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே இஸ்ரவேல் புத்திரர்ல தகப்பனே ஒரு பலவீனம் இல்லாதபடிக்கு தகப்பனே அவங்களை நீங்க பாதுகாத்து வரீங்களே. ஆவியானவரே எங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் தகப்பனே பலவீனத்தை எல்லாம் எடுத்து போடுங்க. ஆவியானவரே உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்கும்படிக்கு ஆவியானவரே சாதாரா கலந்தரே கலந்தரபு ஷரீரிதிரி கலதரபா. ஆவியானவரே அப்பா உங்களுடைய சமூகத்துல நாங்க வருகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் 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 அலாதாரி கலந்தரபு ஷரீரிதிரி கலதரபா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. நிதிரி கலந்தரபு ஷரரதரி கலந்தரபு ஷகலதரபா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. பலவீனத்தை எடுத்து போடுங்க. உடைய பலனுக்கு அப்பா லாதிரி கலதரப சபரபரக்க என் கிருபை உனக்கு போதும்னு சொன்ன கர்த்தர் உடைய கிருபையினால எங்க பலவீனங்களை எடுத்து போடுங்கப்பா. இந்த காலை வேலையில தகப்பனே ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் ஷாத்திரி கலந்தரை கலந்தரபு ஷரதிரி கலதரபா. ஆவியானவரே எங்களை வருத்தப்படுகிற வைக்கிற எல்லா ஆவியையும் கட்டி நாங்க ஜெபிக்கிறோம். எங்களை குழப்பத்தை உண்டாக்குற எல்லா ஆவிகளையும் கட்டி நாங்க ஜெபிக்கிறோம். எங்க சந்தோஷத்தை பறிக்கிற எல்லா ஆவிகளையும் நாங்க கட்டி ஜெபிக்கிறோம். ஆவியானவரே பரிசுத்தரே ஆவியானவரே அப்பா இந்த காலை வேலையில அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே நீங்க செய்யறீங்கப்பா. நீங்க செய்யறீங்க. எங்களுக்கு செய்யாம நீங்க யாருக்கு செய்ய போறீங்க டாடி. ஆவியானவரே உங்களுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நீங்க தான் ஆவியானவரே செய்யணும்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா பாதுகாத்து நடத்தினீர்பா. நாங்க பாடணுமே எங்களை பாதுகாக்கிற தேவன் எங்களை பாதுகாக்கிற தேவன் இந்த காலை வேலையில அப்பா எங்களை அப்பா குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆவியானவரே அப்பா நோவாவை குடும்பமாய் பாதுகாத்தீங்க. நோவாவை குடும்பமாய் ரட்சித்தீங்க. ஆவியானவரே எங்க குடும்பத்தை மட்டும் ஏன்பா குடும்பமா நீங்க ரட்சிக்க மாட்டீங்க. ஆவியானவரே மனம் இறங்குங்க இந்த காலை வேலையில தகப்பனே. ஆவியானவரே மனம் இறங்குங்க. ஏன் மட்டும் தகப்பனே உங்களுடைய முகத்தை எங்க குடும்பத்துக்கு மறைத்து வைத்திருப்பீங்கப்பா. ஆவியானவரே நீங்க வெளிப்படுங்க. ஆவியானவரே நீங்க வெளிப்படுங்க. எங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு வெளிப்படுங்க தகப்பனே. எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்கப்பா. எத்தனையோ பேர் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா உங்களுக்கு விடுதலை உண்டாகி ரட்சிக்கப்பட்டாங்கப்பா. ஆவியானவரே எங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த தருணத்தை நீங்க ஏன்பா கொடுக்கல தகப்பனே. நாங்க கேட்கிறோம் உங்களுடைய சமூகத்துல தகப்பனே. ஆவியானவரே நாங்க கேட்கிறோம் எங்க குடும்பத்தை ரட்சித்து கொள்ளுங்கப்பா. ஆவியானவரே எங்க அப்பா அம்மாவை ரட்சித்து கொள்ளுங்க. ஆவியானவரே எங்க பிள்ளைங்களை ரட்சித்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா ராதாரி கலந்தரே புஷிரி கலதரபா. ஆவியானவரே எல்லாரையும் குடும்பத்துல இருக்கிறவங்க ஒருத்தங்களே விடாதீங்கப்பா. ஆவியானவரே நீங்க ரட்சித்து கொள்ளுங்க. ஆவியானவரே அந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. உங்களை கெஞ்சுகிறோம் உங்களை மன்றாடுகிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. ஷபா பாபா பாராதாரா பாராதாரி கலந்தரே போ ஷரீரி கலதரபா. டாடி உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்க குடும்பத்தை ரட்சித்ததற்காக நன்றி. ஆவியானவரே பரிசுத்தமுள்ள தேவன் அப்பா பரிசுத்தமுள்ள தேவன் இந்த இடத்த நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. ஆவியானவரே இருதய காரியத்தை நீங்க அப்பா நீங்க பாபா பாபா ஷபா பாபா பாபா நிதிரி கலந்தரபா ஷகலதரி கலந்தரேபு ஷகலதரபா நிதிரி கலந்தரபா ஷரீரி கலதரபா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா நாங்க உம்முடைய கரத்துல இருக்கிறோம் அப்பா. எங்களை ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது நாங்க அறிக்கை இடுகிறோம். என் குடும்பத்தை ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது நாங்க அறிக்கை இடுகிறோம். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஷாபாலா தரி கலந்தரேபு ஷகலதரபா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. அப்பா எங்க குடும்பத்தை ஆவியானவரே அப்பா சோதர தகப்பனே. ஆவியானவரே ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க. அவங்களை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிற பொல்லாத இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே பொல்லாத ஆவிகள் தகப்பனே அப்பா உமக்கு முன்பாக நின்றது இல்லப்பா. அசுத்த ஆவிகள் நீங்க வரும்போதே தகப்பனே ஓடி போகிறத பாக்குறோமேப்பா. எங்க குடும்பத்துல தகப்பனே நீங்க இருக்கிறீங்கப்பா. இனி எந்த ஒரு அசுத்த கிரியைகளுக்கும் இடம் இல்லப்பா. ஏசப்பா ஆவியானவரே நாங்க அறிக்கை இடுகிறோம். எங்க குடும்பத்துல உங்களுடைய ரத்தத்தை நாங்க தெளிக்கிறோம். எங்க குடும்பத்துல உள்ள நபர்கள் மீது உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். பரிசுத்தமான ரத்தம் எங்களை பாதுகாத்து
பாதுகாக்கிறது மட்டும் இல்லப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்தி ரட்சிக்கப்படுத்தும்பா. ஆவியானவருடைய ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. உடைய ரத்தத்தை எங்க நாங்க தெளிக்கிறோம்ப்பா தகப்பனே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே, நாங்கள் தெருவுல நடந்து போது எங்களை ஏளனமாய் பார்த்த ஜனங்கள் எங்களை ஆச்சரியப்படத்தக்கதாக தகப்பனே நீங்க வைக்க போறீங்கப்பா. அப்பா நாங்க ஒருத்தங்களா போகும்போது ஆவியானவரே எத்தனையோ பேர் கேலி பேச்சு பேசியிருக்காங்கப்பா. இந்த போராளேன்னு ஆவியானவரே அப்பா எங்களை எப்படி எல்லாம் பார்த்து பேசியிருப்பாங்கப்பா. நாங்க குடும்பமாய் நாங்க போகும்போது தகப்பனே எந்த வாய் தகப்பனே எங்களை இழிவாய் பேசினதோ அதே வாய் தகப்பனே ஆச்சரியத்துல பேச முடியாம திக்கற்று அப்பா இருக்கணும்பா. அப்பா நீங்க ஆவியானவரே அப்படி செய்ய போறீங்க. எங்க குடும்பமாக நாங்க உங்களுடைய சமூகத்துக்கு வர போகிறோம். நாங்க அறிக்கை இடுகிறோம்ப்பா. பரிசுத்தமுள்ள தேவன் அப்பா இந்த இடத்த ஆளுகை செய்யுங்க. நாங்க பண்ண போற ஜெபத்தை தகப்பன் நீங்க ஆசீர்வதிங்க. கூட இருங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அக்கா சபதிங்க, கூட இருங்க, வழி நடத்துங்க. இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 14வது அதிகாரம் 677 பக்கம். சங்கீதம் 14. தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை. காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். சியோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமென். இதுல ஏசப்பா சொல்றது சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் தான் அடைக்கலம். சோ மேல சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா உணர்வு உள்ளவன் நிறைய சொல்றாங்க. சோ கர்த்தர் பாக்குறாங்க. யாராச்சும் ஒருத்தவங்க உணர்வு உள்ளவங்களா இருக்காங்கன்னு பார்த்தா யாருமே இல்ல. ஏன் யாருமே இல்ல, நம்மளா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா சில நேரத்துல நம்மளுக்கு நடக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு நம்மளே சோர்ந்து போயிடுறோம். ஏசப்பா உணர்வுள்ள இருந்துச்சுன்னா நீ என்னைக்குமே சோர்ந்து போக மாட்டேன், நான் இருக்கிறேன் அப்படின்றத நம்ம நம்பணும் எல்லா நேரத்திலயுமே. சோ அப்போ நிறைய நேரத்துல அந்த அக்கிரமக்காரர் எல்லாருமே நம்மள கர்த்தர் வைராகியம் எதுக்கு பாராட்டுனா தன்னோட ஜனத்துக்காக வைராகியம் பாராட்டுவார். சோ மத்தவங்க நம்மள இது பண்ணும் போது அந்த இடத்துல யார் நிப்பாங்கன்னா கர்த்தர் நிப்பாங்க. அத நம்ம நம்பும் போது அந்த கிரியைகள்லாம் நம்மளுக்கு வேலை செய்யும். அதாவது கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, கர்த்தர் நம்மளுக்காக யுத்தம் பண்ணுவாருன்னு அந்த இடத்துல நம்ம கர்த்தரை மேன்மைப்படுத்தாம நம்மளோட சூழ்நிலையை நம்ம மேன்மைப்படுத்தி அதுதான் நம்மள இதுக்கு அப்படின்னா அந்த இடத்துல கர்த்தரையே நம்ம சோர்ந்து போக வைக்கிறோம். சில இடத்துல கொஞ்ச நாளா ஏசப்பா சொல்றது, நீ என்னையவே சோர்ந்து போக வைக்கிற. நம்மளோட செய்கையினால நம்ம வாயில சொல்ல மாட்டோம் ஏசப்பா அப்படி எதுவுமே நம்ம சொல்ல மாட்டோம். அவிசுவாசமான வார்த்தைகள் கூட சொல்ல மாட்டோம். ஆனா நம்மளோட செய்கைகள் வரும். அவிசுவாசமான காரியங்கள் கொண்டு வரும். சோ அப்படி இல்லாம கர்த்தர் தான் எனக்கு அப்படின்னு சொல்லும் போது சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் எப்பொழுதுமே அடைக்கலமா இருக்கார். நம்ம வார்த்தைகளை வசனங்களை அறிக்கையிட கர்த்தர் நம்மளுக்காக யுத்தம் பண்ணுவார். அது மட்டும் இல்லாம தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பு. சோ சில இடத்துல நம்மளுக்கு சிறையிருப்பு இருக்கும். சில நாள் ஜெயில் வாழ்க்கை மட்டும் சிறையிருப்பு இல்ல, நம்மளோட ஒரு காரியத்துல இருந்து மீண்டு வர முடியாம இருப்போம். நம்மளோட சோர்வுல இருந்து நம்மளுடைய அழுகையில இருந்து எதுலயோ நம்ம மீண்டு வர முடியாம எல்லாமே ஒரு சிறையிருப்பு தான். சோ அத கர்த்தர் அந்த சிறையிருப்பை மீட்கும் போது நம்மள அந்த சிறையிருப்பை மீட்கும் போது சொல்றாங்க, உங்களுக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் ஆனந்த களிப்பும் எப்பவுமே உண்டாகும். சோ ஏசப்பாட்ட இது பண்ணும், ஏசப்பா எங்களை மீட்டு கொள்ளுங்க. ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போது இந்த சிறையிருப்பை மீட்டு கொள்ளணும். சிறையிருப்பு எப்ப மீளும்? கர்த்தர் செய்வார், ஓகே. ஆனா யோபுல பாப்போம் என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய சிநேகிதர்களுக்காக நீ ஜெபம் பண்ணு, அப்பொழுது உங்களுடைய சிறையிருப்பு மீட்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சோ சில இடத்துல நம்மளோட கஷ்டங்கள் மீட்கப்படலையா, நம்மளுக்கு கர்த்தர் செய்யல அப்படின்னு நினைச்சோம்னா மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் அப்படிதான் இந்த ஒருத்தவங்க சொல்லுவேன், ஜெனி அப்பா இவங்க உங்க அப்பாக்காக ஜெபிக்கும் போது எங்க அப்பா மாறுவார்ல,
மத்தவங்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மளோட சிறையிருப்பை வந்து மாத்துவாரு. சோ அந்த இது வந்து நம்ம எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டே எனக்கே ஜெபம் பண்ண முடியல, மத்தவங்களுக்காக நீங்க மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக மத்தவங்க ஜெபம் பண்ணுவாங்க. சோ இப்படி ஒரு கூட்டு ஜெபம் வந்து எப்பவுமே கர்த்தர் வந்து அதை பாப்பாரு. நம்மளோட சிறையிருப்பு வந்து சீக்கிரமா மீட்கப்படும். கண்டிப்பா. மெசேஜ்ல என்ன அப்படின்னா 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல இது நமக்கு இந்த இது வந்து நம்ம கேட்டிருப்போம். என்னன்னா எலிசா அப்படின்ற தீர்க்கதரிசி பார்த்தோம் இடையில. எலிசா தீர்க்கதரிசிட்ட போய் ஒரு தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் அங்க தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க. இந்த எலிசால கூட 50 தீர்க்கதரிசிகள் புத்திரன்னு பார்த்தோம். அந்த மாதிரி ஒருத்தவங்களோட மனைவி வந்து அந்த ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அந்த தீர்க்கதரிசி வந்து இறந்துட்டாங்க. சோ இப்ப அவங்க மனைவி வந்து எலிசாட்ட போறாங்க. என் கணவன் வந்து உங்ககிட்ட தானே வேலை செஞ்சாங்க, தீர்க்கதரிசியா வேலை செஞ்சாங்கல்ல, நீங்க என் கணவன் நீங்க பாத்திருக்கீங்கல்ல, கணவன் வந்து உண்மையா இருந்தாங்க, இப்போ என் கணவன் இறந்து போயிட்டாங்க, அதனால எனக்கு என்ன ஆச்சுன்னா கடன் பிரச்சனை வருது. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல அது இருக்கும் ஃபர்ஸ்ட் அதுல. சோ அதுல வந்து அவங்க சொல்றாங்க, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். சோ அப்போ உங்களுக்கு பயந்து இருப்பேன்னா கர்த்தருக்கு பயந்து நடந்தாங்க. இப்ப கடன்காரன் என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான், என் பிள்ளைங்களை வேலைக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க, சோ எங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க வந்து எலிசா இப்ப கேக்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் அப்படின்றாங்க. இப்போ வந்து சரி கடன் பிரச்சனை வந்துட்டேன், நான் உன்னை தீர்வு பண்றேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னோடனே உன் வீட்டுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என் வீட்டுல ஒரே ஒரு குடத்துல எண்ணெய் மட்டும் தான்ப்பா இருக்கு, வேற எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லும் போது சரி பக்கத்துல இருக்கிறவங்க வீட்டுல ஃபுல்லா போய் பாத்திரம் எல்லாம் வாங்கிட்டு வா, எவ்வளவு பாத்திரம் உங்களால சேர்க்க முடியுமோ அவ்வளவு பாத்திரத்தை சேருங்க அப்படின்னு சொன்னனே சேர்த்துட்டு வந்தாச்சு. இப்போ சொல்றாங்க உன் குடத்துல இருக்கிற எண்ணெயை வந்து மத்த பாத்திரத்துல எல்லாம் ஊத்து அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஊத்த 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 எண்ணெய் வந்துகிட்டே இருக்கு. சோ கடைசியில வந்து அவங்க பசங்க சொல்றாங்க, அம்மா வேற பாத்திரம் இல்லம்மான்னு சொல்லும் போது அங்க அவங்களதான் அந்த எண்ணெய் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, ஊத்துறது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்ப வந்து சொன்னனையே அந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்றாங்க, இந்த என்ன செய்யணும்னா இந்த எண்ணெயெல்லாம் நீ வித்து, ஏன்னா நிறைய அவ்வளவு எண்ணெய் இருந்திருக்கு, இந்த எண்ணெயெல்லாம் வித்து நீ கடன் அடைச்சுக்க, மிச்ச எண்ணெயும் இருக்கும், அந்த எண்ணெய் என்ன பண்ணணும்னா நீ ஜீவனம் பண்ணும். அப்ப சாகுற வரைக்கும் அவங்க என்ன பிசினஸ் பண்ணாங்கன்னா என்ன பிசினஸ் பண்ணிருப்பாங்க, அப்ப கொடுத்த எண்ணெய் நின்றுச்சு, அதுக்கடுத்து எண்ணெய் வரவே இல்லை. ஆனா அப்ப கொடுத்த ஆசீர்வாதம் அவங்க சாகுற வரைக்கும் வந்து ஜீவனம் பண்ற வரைக்கும் அவங்களுக்கு உதவுச்சு. சோ இந்த இதுல வந்து நம்மளுக்கு என்னன்னா அந்த விதவையோட வேண்டுதல் என்ன அப்படின்னா, என் கணவன் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடங்கி போகல, அவ்வளவுதான் கர்த்தரை நம்பினாரு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க சில பேரு, நான் கும்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடன் தொல்லை வேற, என் பிள்ளைங்களை கூட்டிட்டு போறாங்க, கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு முடங்கி போய் நிறைய விசுவாசிகள் பின்வாங்கி போய் வீட்லயே உட்காந்துருவாங்க. ஆனா இங்க இந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க அப்படின்னா போறாங்க எலிசாட்ட போய் தைரியமா கேக்குறாங்க, என் கணவன் உண்மை இல்லவங்கன்னு உங்களுக்கு தெரியும், அவங்க கர்த்தருக்கு பயந்தாங்கன்னு தெரியும், அப்புறம் ஏன் நீங்க வந்து ஏன்னு சொல்லல, எங்களுக்கு ஏதாச்சும் செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க சொல்றாங்க, எலிசா சொல்லும் போது உனக்கு வேண்டியதை நான் செய்யறேன். ரெண்டாவது என்னன்னா உன்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லாம் வந்து இது பண்ணும்போது உண்மை பேச மாட்டோம். ஒரு குடம் எண்ணெய் இருக்குன்னா அதையும் மறந்துடும், இருக்கிறதையும் மறந்துடுவோம். ரெண்டாவது இது அந்த எண்ணெயும் இது பண்ணலன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த ஸ்திரீ உண்மையா சொல்றாங்க, என்கிட்ட ஒரே ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, உன்கிட்ட என்ன இருக்கு அதை உண்மையா நீ வந்து என்னட்ட கொடுக்கும் போது நான் வந்து அதை என்ன பண்ணுவேன்னா ஆசீர்வதிச்சு பழுகப்படுற பெருக பண்ணுவேன். அதே போலதான் அந்த சாரிபாத் விதவை வீட்டுல என்ன சொல்லுவாங்க, ஒரு குடி மாவுதான் இருக்கு, சாப்பிட்டுட்டு செத்து போறோம். அப்ப அதுல எலியா என்ன சொல்றாங்க, நீங்க வந்து அதை குடு, அதுல கொஞ்சம் அப்பத்தை எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லும் போது குடுக்குறாங்க. அந்த இடத்துல சொல்லும் போது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி இருந்திருக்கலாம் அந்த சாரிபாத் விதவை, இந்த இடத்துலயும் இந்த அம்மா சொல்லியிருக்கலாம் என்ன இல்ல எதுவுமே இல்ல மறந்து. சில நேரத்துல நம்மகிட்ட என்ன இருக்குன்றது கவலைனால நம்ம மறந்துருவோம், என்கிட்ட என்ன இருக்குன்னே தெரியாது, வீட்டுல கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தையே மறந்துருவோம். சோ அப்படி இருக்கும்போது ஒண்ணு நம்ம மறந்துடக்கூடாது கவலைனால, ரெண்டாவது இதுவும் போயிருமோ அப்படின்னு பயந்துட்டு அதை சொல்லாம இருக்கக்கூடாது. சோ நம்மகிட்ட என்ன, ஏசப்பா வந்து நிறைய இடத்துல சொல்லார் உங்ககிட்ட என்ன இருக்கு, ஏசுவே சொல்லார் உன்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னோடனே 5 அப்பம் 2 மீன் தான் கொண்டு வா அப்படின்னுவாரு. நம்மளாம் இது பண்ணுவோம், ஏன் இல்லாதவளை இருக்கிறதை இப்ப அழைக்கிற தேவன் உருவாக்கம் தானே அப்படின்னு சொல்லுவோம். இல்ல
விசுவாசம் அங்க உன்னிட்ட என்ன இருக்கு அதை கொடு, நான் பழுக பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த இடத்துல வந்து அந்த அம்மா வந்து அந்த எண்ணெயை கொடுக்கும் போது இதாகுது. சோ அதுக்கடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா போதும், இந்த உலக காரியத்துல நம்ம என்ன பண்ணணும், போதும்னு இது பண்ணிடும். சில பேர் இது பண்ணுவாங்க, எனக்கு வேணும் 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 ஏசப்பா சார். அவ்வளவு ஆசீர்வாதம் வாங்கி நீ என்ன பண்ண போற ஏசப்பா கேட்பாரு. ஏசப்பா என்ன சொல்ற, 2 ட்ரெஸ் இருந்துச்சுன்னா ஒரு ட்ரெஸ் வச்சுட்டு நீ இன்னொருத்தவங்களுக்கு கொடு, இல்லாதவங்களுக்கு கொடுன்னு சொல்றாங்க. சோ மீதம் எடுக்கிறத பாட்டுல இது பண்ணும், மீதம் எடுக்க வைப்பார். மீதம் எடுக்கிறது நம்மளுக்கு இல்ல, மத்தவங்களுக்கு கொடுக்குறது. சோ அந்த இதை வந்து நம்ம மறந்துடும். நிறைய வேணும் 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 வச்சு நம்ம பூட்டிக்கிட்டே வச்சோம்னா பூசணம் கொடுத்து போயிடும். சோ கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா மத்தவங்களுக்கு கொடுக்கணும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொடுக்கணும், திக்கற்றவங்களுக்கு கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். சில பேரு சொல்லுவாங்க கர்த்தரோட ஆலயத்துக்கு கொடுத்துட்டு திக்கற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. கைகால் நல்லா தானே இருக்கு, உண்மைக்கு அவங்களுக்கு நல்லாதான் இருக்கும். ஆனா வயசானவங்க எப்படி போய் வேலை செய்வாங்க, அவங்களுக்கு நம்ம மனம் இறங்கணும். ஏன் ஏசப்பா சொல்றாரு, ஏழைக்கு இருக்கிறவர் எனக்கு கடன் கொடுக்குறா அப்படின்னு. சோ கர்த்தருக்கே நம்மளாலதான் கடன் கொடுக்க முடியும். கர்த்தர் சில இடத்துல கடனாலேயே நிப்பாங்க. ஆனா அவர் என்ன பண்ணுவார், கடன் வாங்கினா வட்டியோட சேர்த்து நம்மளுக்கு திருப்பி கொடுப்பாரு. அதான் ஏழைக்கு நீ கொடுக்குறியா உனக்கு டபுளா ஆண்டவர் வந்து இது பண்ணுவார். சோ வந்து இதுல இருந்து என்ன, இந்த இதுல இருந்து அவளோட அந்த அந்த ஸ்திரீயோட வேண்டுதல் வந்து எப்படி நிறைவேறுச்சு அப்படின்னா, முதல்ல கணவன் இழந்தாலும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவங்க முடங்கி போகாம கர்த்தரிடத்துல தைரியமா கேட்டாங்க, தன்னோட தேவையை கேட்டாங்க. நீங்க போய் தைரியமா கேட்கணும். நான் உண்மையா இருந்திருக்கேன் ஏசப்பா, என் குடும்பம் உண்மையா இருந்திருக்கு, செய்யுங்க. இப்ப நானா எங்க அம்மா கேட்பேன், ஏசப்பா எங்க அம்மா ரசிக்கப்படல, ஆனா எங்க அம்மாவோட தான தர்மம் உங்களுக்கு தெரியும், எங்க அம்மாவோட உண்மை தெரியும், எங்க அம்மாவோட அறியாம தெரியும், அப்ப எங்க அம்மாவை நீங்க ரசிங்க. இப்ப எங்க அம்மா சின்ன பிள்ளை மாதிரி போயிட்டாங்க, இவங்களுக்கு நான் உங்களோட அன்பை சொல்லி என்னால புரிய வைக்க முடியாது. அங்க போய் நான் தைரியமா நின்றேன். ஏன், எங்க அம்மா செஞ்ச நன்மை எனக்கு தெரியும். அதே போல நீங்க உங்க பிள்ளைங்களுக்காக நிக்கிறீங்களா, அவங்கதான் சொல்லணும். அவங்களோட தவறுதல் இருக்கும், எங்க அம்மாவும் தவறு பண்ணாம இருந்திருக்க மாட்டாங்க, கண்டிப்பா பண்ணிருப்பாங்க, அதை மன்னிங்க ஏசப்பான்னு சொல்லணும். இப்ப நீங்க அக்கா, நீங்க அவங்க அண்ணனுக்காக ஜெபம் பண்ணும் போது நேற்று பேசுற போது அவங்ககிட்ட நேர்மை இருக்கு, நம்பிக்கை இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த ஒரு பழக்கம் தானே ஏசப்பா, அதை நீங்க மன்னிக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறீங்க. போய் தைரியமா அவங்களுக்காக போய் நிக்கணும். சோ அப்படி இந்த இவங்க வந்து ஸ்திரீ வந்துட்டு என்ன பண்றாங்க, தைரியமா இது பண்ணாங்க, முடங்கி போகவே இல்லை, இழந்ததை குறிச்சு முடங்கி போகவே இல்லை. 2வது காரியம் வந்து என்ன இருக்கோ அதை உண்மையா சொல்றாங்க, மறைக்காம. நம்மளும் கர்த்தரிடத்துல போகும்போது எப்பவுமே கர்த்தர் வந்து மறைக்காத, நம்ம சொல்லிடுவோம், அவர் வந்து அவருக்கு எல்லாமே தெரியுமே, உன் வாயில இருந்து அவருக்கு, நம்ம வாயில இருந்து அவர் கேட்பாரு. சோ மறைக்காம நம்ம வந்து சொல்லணும். 3வது வந்து என்னன்னா, உலக காரியத்துக்கு போதும்னு சொல்லும் போது கர்த்தர் வந்து அதுக்கு இது பண்ணுவார், பாப்பார். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம போதும்னு சொல்லக்கூடாது, திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டை மிதிப்பான்னு இருக்கு. ஆனா உலக காரியத்துல நம்ம போதும்னு நம்ம சொல்லணும். அப்பதான் வந்து நிறைய ஆண்டவர் வந்து பாப்பாரு, மீதம் கொடுக்க வைப்பாரு, அதை மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனாலதான். சோ கீழ்ப்படிய 4வது மெயினா என்னன்னா கீழ்ப்படியணும். நம்மள இப்பனா என்னையா அதை வச்சு என்ன பண்ண போறீங்க ஏசப்பா, நம்ம கேள்வி கேட்போம். ஏசப்பா சொல்றாரு, கேள்வி மட்டும் கேட்காதடா, கேள்வி மட்டும் ஏன்ட்ட கேள்வி மட்டும் கேட்காதடா சக்தி, கீழ்ப்படிஞ்சிரு அப்படின்னா நம்ம கீழ்ப்படியாம கேள்வி கேட்போம். ஏசப்பா வந்து கீழ்ப்படியதான் சொல்லுவாங்க. அவங்க அந்த ஒரு குடம் எண்ணெயை ஏற்படனே சொல்லிட்டாங்க, சொன்னோடனே பக்கத்து வீட்டுல போய் பாத்திரம் வாங்கிட்டு வர சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஏசப்பாக்கே அட்வைஸ் கொடுப்போம், பக்கத்து வீட்டுல போய் பாத்திரம் வாங்குறதா, அசிங்கமா இருக்கும்ல ஏசப்பா, நீங்களே பாத்திரத்தை கொடுங்க. என்ன சொல்றாரோ அதை செய்யணும், அதுக்கு நம்ம ஏன் எதுக்குன்னு நம்ம கேட்க கூடாது. அப்படி கீழ்ப்படிஞ்சோம்னா கர்த்தர் வந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். சோ நம்மளோட வேண்டுதல் வந்து அவருக்கு கீழ்ப்படியும் போது கண்டிப்பா நம்மளோட வேண்டுதல் வந்து நிறைவேறும். நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆவியானவரே, அப்பா எங்களோட காரியங்களை எல்லாம் உங்களுடைய கருத்துல வச்சிருக்கோம்ப்பா. இந்த ஆவியானவரே, விதவையோட வேண்டுதலை கேட்ட தேவன், எங்களோட வேண்டுதலை கேளுங்க ஆவியானவரே. இந்த 4 காரியங்களை தகப்பனை ஏதாச்சும் நாங்க குறைவுபட்டிருந்தா தகப்பனே ஆவியானவரே அதுல எங்களை பலப்படுத்தி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீ நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.